ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இதில் இந்த நாட்களின் தியானத்தில் தொடர் தியானத்தில் சாம்பல் புதன்கிழமையில் ஆரம்பித்து இன்று 38வது நாள் அதிகாலை தியானத்திற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நாம் சிலுவை குறித்து ஒரு வசனத்தை தியானித்து தொடர் தியானத்துக்கு கடந்து செல்வதனுடைய வழக்கம். அதன்படி இன்றைக்கு மார்க்குவின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். இயேசுவை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள் என்று இந்த வேத வசனம் சொல்கிறது. இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் யூதர்கள். இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அறையும் என்று கூக்குரலிட்டவர்கள் யூதர்கள். அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொந்த ஜனமான யூதரை தேடி வந்தார். ஆனால் யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அவரை சிலுவையில் அறையும் என்று அவர்கள் தான் கத்துறாங்க. வேதபாரகர்கள், பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், அந்த தேசத்தின் அதிபதிகள் எல்லாரும் ஒன்றிணைந்து அவரை சிலுவையில் அறையும் என்று பிலாத்துவை நிர்பந்திக்கிறார்கள். சிலுவையில் அறைவதற்கு பிலாத்து கடைசியாக சொல்லுகிறான், நான் அவரை சிலுவையில் அறைய மாட்டேன், நீங்களே கொண்டு போய் அறைந்து கொள்ளுங்கள், நீங்களே உங்கள் மேசியாவை அறைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது கவனிக்க முடியும். அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். அவரை சிலுவையில் அறைவதற்கு நகரத்துக்கு வெளியே கொண்டு போகிறார்கள். அவரை சிலுவையில் அறைவதற்கு அங்கே இருந்த யூதர்கள், ஒருவேளை அங்கே இருந்த கூட்டத்தில் ஒரு சிலர் அவரால் நன்மைகளை பெற்றவர்களாய் கூட இருந்திருக்கலாம். அவர்கள் அவரை சிலுவையில் அறைவதற்கு வெளியே கொண்டு போனார்கள். இன்றைக்கும் அநேக நேரங்களில் நாம் இயேசுவை சிலுவையில் அறைகிற காரியத்தை வெளியே செய்து கொண்டிருக்கிறோம். வெளியே நாம் அதை செய்கிறோம். ஆலயத்துக்குள்ளே வருகிற பொழுது நன்றாய் இருக்கிறோம். ஆலயத்துக்குள்ளே காணப்படுகிற பொழுது நன்றாய் காணப்படுகிறோம். ஆலயத்துக்குள்ளே காணப்படுகிற பொழுது நம்மிடத்தில் இருக்கிற பரிசுத்தம் போதுமானதாய் தெரிகிறது. ஆனால் வெளியே போனால், நாம் வெளியே செல்லுகிற பொழுது, உலகத்துக்குள்ளே செல்லுகிற பொழுது, நாம் வெளியே வேலைக்கு செல்லுகிற பொழுது, நாம் வெளியே நம் தேவைகளுக்கு சந்திக்கப்பட செல்லுகிற பொழுது நம்முடைய காரியம் என்னவாய் இருக்கிறது? அதை சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அவரை வெளியே கொண்டு போனார்கள். எதற்காய்? சிலுவையில் அறையும்படிக்கு. நாம் அநேக நேரம் இப்படி செய்துவிட்டோம் என்பதை இன்றைக்கு உணர்வோம். ஆண்டவரே, இனி உம்மை நான் சிலுவையில் அறைய மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையின் வெளி பிரகாரங்களிலும் நான் சுத்தமாக இருப்பேன், நான் ஆசீர்வாதமாய் மாறுவேன் என்று உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். தொடர் தியானமாக நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நாம் படித்து வருகின்ற வேத பகுதிக்கு நேராய் நம்முடைய சிந்தையை நாம் திருப்புவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இப்பொழுது நாம் பவுலுடைய வாழ்க்கையை, ஊழிய பயணத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த இடத்திலிருந்து வரிசையாக 13ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ச்சியாக நாம் பவுல் செய்த ஊழியங்கள், ஒரு சில பட்டணங்களில் அவர் எப்படி செய்தார் என்பதை நாம் தியானித்தோம். 20ஆம் அதிகாரத்தில் வருகிற பொழுது, 20ஆம் அதிகாரத்தில் வாரத்தின் முதல் நாள் எப்படி அது ஓய்வு நாளாக மாறினது அல்லது கர்த்தருடைய நாளாக மாறினது என்பதை குறித்து நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம். அதைத் தொடர்ந்து பவுல் எருசலேம் எபேசு சபையின் மூப்பர்களை அழைத்து, அவர் ஊழியம் செய்து வந்த எல்லா சபையிலிருந்து மூப்பர்களை அழைத்து மூப்பர்களோடு பேசுகிறார். மூப்பர்கள் எந்த விதமான ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதை குறித்து அவர் பேசுகிறார். தொடர்ந்து இந்த 20ஆம் அதிகாரத்திலிருந்து பவுலுடைய செய்திகளை நிறைய நாம் பார்க்க போகிறோம். பவுல் பேசுகிற இறை செய்திகள் யார் முன்னாலாம் பேசுறாருன்னா, கவர்னர் முன்னால பேசுறாரு, ராஜாவின் முன்னால பேசுறாரு. அவர் பேசுகிற எருசலேம் நகரத்துல பேசுகிறார். பவுலுடைய இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பிரசங்கம் நீங்க இதுவரைக்கு கண்டிராத ஒரு பிரசங்கமாக இருக்கும், இதுவரைக்கு கேட்டிராத ஒரு பிரசங்கமாக இருக்கும். அப்படி ஒரு இடத்தில் நின்று பிரசங்கிக்கிறார். ஒருவேளை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ஆலயத்துக்குள்ளே நின்று பிரசங்கிக்கிறவர்களை, தெருவில் நின்று பிரசங்கிக்கிறவர்களை. ஆனால் பவுல் எருசலேமில் படிகளிலே நின்று பிரசங்கிக்கிறார். அவரை கூப்பிட்டுக்கிட்டு போறாங்க ஒரு மாடி படியில, அந்த படிகளில் நின்று பிரசங்கிக்கிற பிரசங்கம் தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற பிரசங்கம். இன்றைக்கு 21ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க வேண்டும். 21ஆம் அதிகாரத்தை
நாம் வாசிக்க ஆரம்பிப்போம்னால் 21ஆம் அதிகாரத்தில் பவுல் கைது செய்யப்பட்டு எருசலேமுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டிய ஒரு சூழல் உருவாகிறது. பவுலை பார்க்கிற எல்லாரும் சொல்றாங்க, நீங்க எருசலேமுக்கு போக வேண்டாம், எருசலேமுக்கு போனா கைது செய்யப்படுவீர்கள். 4ஆம் வசனத்தை வாசிங்கன்னா 21ல அவ்விடத்துல சீசரை கண்டுபிடித்து அங்கே 7 நாள் தங்கியிருந்தோம். அவர்கள் பவுலை நோக்கி, நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள். பவுலை பார்த்து சொல்றாங்க, நீங்க எருசலேமுக்கு போக வேண்டாம், எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று அங்க இருக்கிற சீஷர்கள் சொல்லுகிறதாக வேதம் சொல்லுகிறது. 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற பிலிப்பு என்பவனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் இருந்தார்கள். 4 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லி அவங்க பவுல் எருசலேமுக்கு போனால் கைது செய்யப்பட போகிறார், துன்புறுத்தப்பட போகிறார் என்பதை சொல்றாங்க. அகபு என்று சொல்லப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி வருகிறார். இவர் யூதேயாவில் இருந்து வருகிற தீர்க்கதரிசி. இவர்கள் கூடியிருக்கிற இடத்துல எருசலேமுக்கு வந்து பவுலுடைய கச்சைகள், பவுலுடைய ட்ரெஸ் எடுத்து தன் கைகளை கட்டி கொண்டு அவர் சொல்லுகிறார், இந்த ட்ரெஸ்ஸை உடைய மனிதன் யாரோ அவன் எருசலேமுக்கு போகிற பொழுது கைது செய்யப்படுவான், அவன் இப்படியெல்லாம் பாடுபடுவான், அவனை கொலை செய்ய முயற்சிப்பார்கள் என்று ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார். தீர்க்கதரிசி சொல்லுகிற பொழுதும் இந்த பவுல் என்ன பண்றாருன்னா, இவங்க எல்லாம் இதையெல்லாம் சொல்லுகிறார்கள். அவங்க சொல்லுகிறதை கேட்டு அங்கே கூடியிருந்த ஜனங்கள், விசுவாசிகள் அழுகிறார்கள். வாசிங்க அந்த வசனத்தை, 13ஆம் வசனம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது, பாருங்க பவுல் சொல்றாரு, நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைத்து போடுகிறீர்கள், என் இருதயத்தை ஏன் உடைக்கிறீங்க? அவர்கள் அழுத பொழுது பவுலுடைய இருதயம் உடைக்கப்படுகிறது. சொல்றாங்க, நீங்க போக வேண்டாம் எருசலேமுக்கு, பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் சொல்லுகிறார்கள். தீர்க்கதரிசி ஒருத்தர் வந்து சொல்றாரு. அப்ப தீர்க்க தரிசனத்தை கேட்க கூடாதா? இது ஒரு கேள்வி. இன்றைய திருச்சபையிலே தீர்க்க தரிசனம் என்பது தவறாக போய்விட்டது. பழைய ஏற்பாட்டு நாட்களில் தீர்க்க தரிசிகளை தான் நம்பணும். தீர்க்க தரிசிகள் மூலமாக தான் ஆண்டவர் பேசுவார். ஆண்டோடைய வார்த்தை தீர்க்க தரிசிகள் மூலமாய் தான் வரும். ராஜாவாய் யார் இருந்தாலும் ராஜாவுக்கு தீர்க்க தரிசி தான் ஆண்டோடைய வார்த்தை கொண்டு வர முடியும். அப்ப தீர்க்க தரிசி பழைய ஏற்பாட்டு நாட்களில் ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறார்கள். புதிய ஏற்பாட்டு நாட்களில் அப்ப தீர்க்க தரிசனத்தை நம்பக்கூடாதா என்று என்னை கேட்டால் நான் உங்களுக்கு சொல்வேன், தீர்க்க தரிசனம் என்பது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். கர்த்தருடைய வேத வசனம் என்ன சொல்லுதோ இதை நீங்க நம்புங்க. கர்த்தருடைய வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தருடைய வசனம் தீர்க்க தரிசன வசனமா இருக்கிறது. இந்த வசனம் உங்களோடு பேசுவதற்கு நீங்க அனுமதிக்க வேண்டும். இதுல தேவன் தம்முடைய தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களை குறித்த உங்களுடைய பிரச்சனைக்குரிய தீர்வுகள் இங்கே இருக்கிறது. தீர்க்க தரிசனங்கள் இங்க இருக்கு. இப்ப தீர்க்க தரிசனம் சொல்றாங்க பவுல போகக்கூடாது. ஆனா பவுல் என்ன சொல்லுகிறார், இதெல்லாம் ரைட்டு, ஆனா என் இருதயத்தை நீங்க உடைத்து போட வேண்டாம். இப்ப பவுல் என்ன தீர்மானத்தில் இருக்கிறன்னா, 13ஆம் பின்பகுதியை வாசிங்க. எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரம் அல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன். பவுல் என்ன சொல்றாரு, நான் பாடுபட வேண்டும், இங்கே துன்புறுத்தப்பட வேண்டும், நான் அடிக்கப்பட வேண்டும் என்பதை பட்டணங்கள் தோறும் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு நினைவுபடுத்தி கொண்டு இருக்கிறார். நான் ஊழியம் செஞ்சுட்டு வர எல்லா பட்டணத்திலும் இதை ஆண்டவர் எனக்கு சொல்றாரு. எல்லா பட்டணத்திலும் பவுல் சந்திக்கிற காரியம், யூதர்கள் எதிராக இருக்காங்க. யூதர்கள் தான் இந்த சுவிசேஷத்தை முதலாவது பெற்றவர்கள். ஃபர்ஸ்ட் காஸ்பல் அவங்க தான் பெற்றாங்க. அவங்க தான் முதலாவது இந்த சத்திய வார்த்தைகளை பெற்றவர்கள். ஆனா அவங்க இந்த சத்திய வார்த்தைக்கு எதிராக நிற்கிறார்கள். யூதர்கள் எதிராக நிற்கிறார்கள். இதை பார்த்து பவுல் கடந்து வந்த பாதைகளில் பரிசுத்த ஆவியானவர் என்ன விதமா பவுல் பாடுபடணும்ன்றதை சொல்றாரு. அவர் வந்த பட்டணங்கள்ல மட்டும் இல்லை, அவர் ஆண்டவரை தரிசித்த முதல் நாளிலே, த டே 1, அந்த முதல் நாளிலே ஆண்டவர் அவன் என்ன விதமாய் பாடுபட வேண்டும் என்பதை குறித்து நான் அவனுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்று அனனியாவிடத்தில் சொல்லுகிறார். அப்ப பவுலுக்கு இந்த பாடுகள் நன்றாய் தெரிகிறது. ஆகவே பவுல் என்ன சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். இங்க நான் நிறுத்தி உங்களை கொஞ்சம் சிந்திக்க வைக்க விரும்புகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, துன்பப்படுவதற்கு மாத்திரமல்ல, நான் மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் சொல்றது பவுல். ஆர் யூ ரெடி?
கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக நான் பாடுபடுவதற்கு ஆயத்தமா இருக்கிறேன். ஏன், என்னுடைய வாழ்க்கையை நான் கீழே வைப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன். நம்மளால அப்படி சொல்ல முடியுமா? சவுலா இருந்த ஒரு மனிதன் பவுலாக மாறின பின்பு அவனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை பாருங்கள். அவன் எருசலேமில் இருக்கிற அதிகாரிகளிடத்துல, பிரதான ஆசாரியரிடத்துல, வேதபாரரிடத்துல உத்தரவை பெற்றுக்கொண்டு, நிருபங்களை வாங்கி கொண்டு கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் போய் அங்கே இருக்கின்ற மக்கள் யாரெல்லாம் கிறிஸ்துவ நம்புறன்றாங்களோ அவங்களெல்லாம் கட்டி இழுத்து கொண்டு வந்தவன். எங்க? எருசலேமுக்கு. கிராமங்கள் இருக்கிறவர்களை கட்டி எருசலேமுக்கு தூக்கி கொண்டு வந்தவன். இன்றைக்கு கட்டப்படுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். கட்டப்படுவதற்கு மாத்திரம் இல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன். கிறிஸ்துவுக்காய் மரிப்பது. நம்முடைய திருச்சபைகள் இத்தனை ஆண்டு காலம் நிலை நிற்கிறதே, வளர்ந்திருக்கிறதே, அதற்கு ஒரு பெரிய காரணம் என்ன தெரியுமா? இரத்த சாட்சிகளாய் மரித்த மிஷனரிகள். இந்த தேசத்துக்கு வந்து ஆண்டோட வார்த்தைகளை சொல்லி தன்னுடைய இன்னுயிரை ஈந்த மிஷனரிகள், ஆண்டவருக்காக தன் ஜீவனை பணயம் வைத்தவர்கள். நான் எத்தனையோ பேரை குறித்து உங்களுக்கு சொல்ல முடியும். தாங்கள் இந்த பட்டணத்துக்கு வந்து, இந்த கிராமத்திற்கு வந்து, இந்த பகுதிக்கு வந்து தங்களுடைய சுகபோக வாழ்க்கையை வெறுத்து, பாடுகளை அனுபவித்து, பட்டினியாய் கிடந்து ஆண்டவருக்காக, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்று மொழி தெரியாத மக்கள் மத்தியிலே மொழியை கற்றுக்கொண்டு பேசி சுவிசேஷத்தை அறிவித்தார்களே, அந்த மிஷினரிகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி ஒரு மிஷினரியை தான் இன்றைக்கு நாம் படித்து கொண்டு இருக்கிறோம். இவர் சொல்றாரு, நான் மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன். இப்படி சொல்லிவிட்டு எருசலேமுக்கு போகிறார். எருசலேமில் இருக்கிற சீஷர்கள் பவுலை வரவேற்கிறார்கள். எருசலேமில் இருக்கிற சீஷர் நான் வேகமாய் சொல்லிவிடுகிறேன். ஏனென்றால் இன்னொரு 2 தினங்கள்ல நான் 20ஆம் அதிகாரத்திலிருந்து கிட்டத்தட்ட 24ஆம் அதிகாரம் வரைக்கும் உங்களை வேகமாய் நான் அழைத்து செல்ல வேண்டும். ஆகவே இந்த பகுதி ரொம்ப ஃபாஸ்டாக நான் போக வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கு. இதில் பவுலுடைய முதல் செய்தியாக இன்றைக்கு உள்ளதை நான் பேச விரும்புகிறேன். எருசலேமுக்கு போகிறார். எருசலேமில் இருக்கிறவர்கள் வரவேற்கிறார்கள். எருசலேமில் இருக்கிற யூதர்கள் வரவேற்று பவுல்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஐயா நீங்க வந்துட்டீங்க, ரொம்ப நல்லது. இப்போ உங்களை பின்தொடர்ந்து இங்க இருக்கிற யூதர்களில் சிலர் உங்களுக்கு எதிராக பேசுவாங்க. அதனால இங்க உங்களை பற்றி என்ன ஒரு தவறான எண்ணம் இருக்குன்னா, நீங்க விருத்த சேதனத்துக்கு எதிரானவர், நீங்க யூத பாரம்பரியத்துக்கு எதிரானவர் என்று ஒரு காரியம் இருக்கு. ஆகவே நீங்க இன்றைக்கு வந்திருக்கிறீங்க, எங்க மத்தியில ஒரு 4 யூதர்கள் அவங்க ஒரு சுத்திகரிப்பு முறைமையை நிறைவேற்றணும்னு பொருத்தனை பண்ணி விரதம் இருக்கிறாங்க. இந்த 4 பேர் விரதம் இருக்கிறாங்க. அவங்கள நீங்க கூப்பிட்டுட்டு எருசலேம் ஆலயத்துக்கு போய் அவங்க விரதத்தை நிறைவேற்றி, சுத்திகரிப்புக்கு என்று ஒரு நியமம் இருக்கிறது, அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றுவீர்கள் என்றால் யூதர்கள் எல்லாரும் சரி, இவர் யூதருக்கு எதிரானவர் அல்ல என்று உங்களை நம்புவாங்க. இதை நீங்க செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறார்கள். பவுல் இந்த சகோதரர்கள் சொன்னதுக்கு சம்மதிக்கிறார். ஒரு சில வேத பண்டிதர்கள் எழுதுறாங்க, பவுல் அதற்கு சம்மதித்திருக்க கூடாது. என்ன நடந்தது என்பதை நாம் ரொம்ப சீரியஸாக அறியோம். அங்கே பவுல் அதை செய்கிறார். சரி என்றது 4 பேரை அழைத்து கொண்டு ஆலயத்துக்குள்ள போகிறாரு. ஆலயத்துக்குள்ள போய் அவங்க அங்கே 7 நாள் அளவும் சுத்திகரிப்பு நியமத்தை செய்கிறார்கள். அங்கே இருந்து ஜெபம் பண்ணணும், அவங்க விரதம் ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டும். அதை செய்து திரும்ப அவங்களுக்கு மொட்டையடித்து திரும்ப அவங்களுக்கு ஒரு சுத்திகரிப்பு காரியங்களை நிறைவேற்றி பலி செலுத்தி முடித்து அவர்களை வெளியே அழைத்து வர வேண்டும். இந்த காரியத்தை செய்வதற்கு பவுல் சம்மதித்து போகிறார். சம்மதித்து போறாருன்னொடனே இன்றைக்கு இருக்கிற ஒரு சில வேத பண்டிதர் சொன்னாங்க, ஏன் இவர் சம்மதிச்சாரு? விருத்த சேதனத்தை பற்றி அவ்வளோ ஆழமா பேசினவர், இதை எதிர்த்து நின்றிருக்கலாமே. அவருடைய சூழல் ஒருவேளை அங்கே இருக்கிற யூதர்களை ஆயத்தம் பண்ணுவதற்கு இப்படி போனா சரியா இருக்குமோ என்று நினைத்திருக்கலாம். போய் சுத்திகரிப்பின் காரியங்களை செய்கிறார்கள். சுத்திகரிப்பின் முறைமையை முடிக்கிறதற்குள்ளாகவே யூதர்கள் வெளியில இருந்தவங்க பவுல் தன்னோடு கூட ஒரு சிலரை அழைத்து கொண்டு உள்ள போனதுனால இவர் அங்கே எபேசு பட்டணத்தில் முடிந்து வர்றப்ப அங்க தெமேத்திரியு என்று ஒரு மனிதன், தெமேத்திரியு என்கிற ஒரு மனிதன், தட்டான் ஒருவன் இருந்தான் இல்லையா, தியானாளுடைய சிலைகளை செய்து விற்று கொண்டிருந்தவன், அதை நம்ம படிச்சோம். அந்த தெமேத்திரியுவை புறஜாதி மனிதன், அவன் சிலை செய்கிறவன், அவனையும் கோயிலுக்குள்ள கூப்பிட்டு போய் விட்டார் என்று சொல்லி வெளியே இருக்கிற யூதர்கள் ஒரு பிரச்சனையை கிளப்புகிறார்கள். பிரச்சனையை கிளப்பி அந்த எருசலேம் நகரமே திரண்டதாம். எருசலேம் நகரமே கூட்டம் கூடினது. எருசலேம் நகரமே ஆலயத்துக்கு முன்பு வந்து விட்டது. எருசலேம் முழுவதும் கலவரம் உண்டாகிறது. அப்ப ஆலயத்துக்குள்ள இருக்கிற இந்த பவுலை
கட்டாயப்படுத்தி வெளியேற்றுகிறார்கள். பவுல் வெளியே வருகிறார். வெளியே வருகிற பொழுது கூட்டம் அதிகமா இருக்கு. பவுலை கொன்று விடுவார்கள் என்கிற சூழல் உருவாகிறது. அப்பொழுது அது தேசாதிபதிக்கு சொல்லப்படுகிறது. உடனே தேசாதிபதி 2 சேனைகளோடு, ஒரு சேனைனா 100 போர்ச்சவர்கள், 2 சேனைகளோடு 200 போர்ச்சவர்களோடு அவர் கோட்டைக்கு வருகிறார், அந்த ஆலயத்துக்கு வருகிறார். வந்து கூட்டத்தின் நடுவில் இருக்கிற பவுலை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். பவுலை காப்பாற்றி பவுலை அவர்கள் கைது செய்து மேலே அழைத்து செல்லுகிறார்கள். அப்பொழுது அவர் படிக்கட்டில் இழுத்து செல்லப்படுகிறார். படிக்கட்டில் இழுத்து செல்லப்படுகிற பொழுது அங்கே அவர் வாசிக்கிற 35ஆம் வசனம், அவன் படிகள் மேல் ஏறின போது அவனை அகற்றும் என்று உக்கிரமாய் கூப்பிட்டபடியினாலே தூக்கி கொண்டு போக வேண்டியதாயிருந்தது. அவர்கள் பவுலை கோட்டைகளை கொண்டு போகிற சமயத்தில் அவன் சேனாதிபதியை நோக்கி, நான் உம்முடனே ஒரு வார்த்தை பேசலாமா என்றான். அதற்கு அவன், உமக்கு கிரேக்க பாஷை தெரியுமா? இவன் கேட்கிறான், கிரேக்க பாஷை தெரியுமா? கிரேக்க பாஷையில பவுல் பேசுறாரு. சேனாதிபதி ரோமன், அவனுக்கு கிரேக்க தான் தெரியும். கிரேக்க பாஷை உமக்கு தெரியுமா என்று சேனாதிபதி கேட்கிறார். அப்ப பவுலுடைய ரிப்ளை பாருங்க. அவர் அதற்கு பவுல், நான் சிசிலியா நாட்டில் உள்ள கீர்த்தி பெற்று தர்சு பட்டணத்து யூதன் என்று சொல்லி ஜனங்களுடைய பேசும்படி எனக்கு உத்தரவாக வேண்டும் என்று உண்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்ப யூதன் என்கிற முறையில தர்சு பட்டணத்திலிருந்து வர்ற யூதன் நான். ஆகவே எனக்கு இந்த ஜனங்களோடு பேசுறதுக்கு உத்தரவாக வேண்டும், நான் இந்த ஜனங்களோடு பேசணும். இப்ப இவன் சேனாதிபதி, இவன் ஒரு ரோமன். யூதர்கள் ரோமர்களை விட அதிகாரம் படைத்தவர்கள். யூதர்கள்னா ரோமரை விட ரொம்ப வேல்யூபிளானவங்க. அதனால இவர் யூதன் என்று சொன்னதுனால அந்த தேசாதிபதி என்ன பண்றான்னா 40ஆம் வசனத்துல, உத்தரவான போது பவுல் படிகளின் மேல் நின்று ஜனங்களை பார்த்து கையமர்த்தினான், மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் எபிரேய பாஷையிலே பேச தொடங்கினான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கிரேக்க பாஷையில பேசுறாரு சேனாதிபதியோட. கிரேக்க பாஷையில பேசினதுனால சேனாதிபதி அதிர்ந்து போகிறான். உனக்கு கிரேக்கம் தெரியுமா? நீ யூதனாச்சே, எபிரேய பாஷை தானே பேசுவ என்று இவன் கேட்கிற பொழுது நான் யூதன் என்பதையும் அவன் சொல்லுகிறான். யூதன் என்பதனால் உண்டாகிற ஸ்லாக்கியத்தை, உரிமையை கேட்கிறான், நான் பேசணும். இப்ப பவுல் பிரசங்கம் பண்ண ஒரு இடம் கிடைக்குது. அது என்ன இடம்னா படிக்கட்டு, படிகளின் மேல் நின்று. நீங்க இதுவரைக்கும் வேதாகமத்தில் இந்த இடத்த நீங்க இப்படி பார்த்திருக்கவே மாட்டீங்க. படிகளின் மேல் நின்று பிரசங்கிக்கிறான். அப்ப ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றாரு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு இப்படி ஒரு மேடை கிடைச்சாலும் கிடைக்கலைனாலும், இப்படி ஒரு மைக் இருந்தாலும் இல்லைனாலும் சுவிசேஷத்தை பிரசங்கி. அந்த படிக்கட்டு மேல மைக்கெல்லாம் செட் பண்ணி இருக்கவே மாட்டாங்க. அந்த எருசலேம் நகரமே கூடி இருக்கிறது. திரள் ஜனங்கள் கூக்குரல் இடுகிறார்கள். படிக்கட்டில் மேலே பவுல் நின்று கையை அசைக்கிறார். அவர்கள் அமைதலானார்கள். அந்த வசனம் ரொம்ப அருமையா எனக்கு பிடிச்சிருக்கு. மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. மிகுந்த அமைதல், பின் டிராப் சைலன்ட்னு சொல்லுவாங்களே, அது உண்டாகிறது. உண்டான பொழுது பேச தொடங்குறான். அவன் எபிரேய பாஷையிலே தங்களுடனே பேசுகிறதை அவர்கள் கேட்டபோது அதிக அமைதலாய் இருந்தார்கள். ரொம்ப அமைதி உண்டாகிறது. இப்போ 22ஆம் அதிகாரத்துல பவுலுடைய செய்தியை நாம் கவனிக்கின்றோம். முதல் வசனத்துல சொல்றாரு, நான் யூதன் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். 3ஆம் வசனம், முதல் வார்த்தை நான் யூதன், கடைசியில் என்ன சொல்றான், நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். நான் யூதன், நான் வைராக்கியம் உள்ளவன். 4ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து படிச்சீங்கன்னா பவுல் கண்ட அந்த பரம தரிசனத்தை குறித்து சொல்லுகிறார். அந்த உன்னத தரிசனம், பகல் வேளையில, மத்தியான வேளையில அந்த சூரிய பிரகாசமான ஒளியை நான் தரிசித்தேன், தெய்வத்தை கண்டேன், தெய்வம் என்னோடு பேசினார். ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டேன். அவர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று எனக்கு சொன்னார். இந்த இயேசுவை நான் தரிசித்தேன், நானே தரிசித்தேன் என்று தன்னுடைய தரிசனத்தை குறித்து சாட்சி சொல்லுகிறார். 12ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, அங்கே அனனியாவின் மூலமாய் ஆண்டவர் செய்த காரியத்தை
அவர் பேசுகிறார். அனனியா என்னிடத்தில் வந்து நின்று, சகோதரனாகி சவுலே பார்வையடைவாக என்றான். அந்நேரமே நான் பார்வையடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன். அவன் சொல்லுகிறான், நீ இன்னும் தாமதம் செய்யாமல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தொழுது கொண்டு ரட்சிக்கப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்டு உன் ஊழியத்தை ஆரம்பி என்று சொல்லுகிறான். இதை பற்றி பவுல் தன் சாட்சியை சொல்லுகிறார். வாசிங்களேன் 16ஆம் வசனம். அவரை தரிசித்தேன். பாருங்க, இங்க பவுல் ஒரு 6 காரியங்களை செய்கிறார். அனனியா சொன்னாரு, நீ போ ஆண்டவரை தொழுதுகொள் என்று. நீ தாமதிக்கிறது என்ன என்று சொல்லி அனுப்புகிறான். முதல், அவன் எழுந்து கர்த்தருடைய நாமத்தை அவன் தொழுது கொண்டு, 2வது ஞான ஸ்நானம் பெற்று, 3வது பாவங்கள் போக கழுவப்பட்டு, 4வதாக அவன் எருசலேம் தேவாலயத்திற்கு வருகிறான். அங்கே செபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து தெய்வத்தை தரிசிக்கிறான். ஒரு 6 காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவன் எழுந்து ஆண்டவரை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவனாக தேவாலயத்துக்கு வந்து ஜெபம் பண்ணி ஞான திருஷ்டி அடைந்தான். இந்த 2 நாட்கள் ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறேன்னா இந்த ஸ்டெப்ஸை பண்ணியிருக்கிறோமா? இந்த ஸ்டெப்ஸை நாம் ஃபாலோ பண்ணியிருக்கோமா? இந்த ஸ்டெப்ஸ் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை செய்து இருக்கிறதா? இதை நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறீங்க, நல்லா 3:30 மணி 4 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்து நடக்குது. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வதற்கு ஆண்டோடைய ஆலயத்துக்கு வருகிறீர்கள். வருகிற நீங்கள் ஆண்டோடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நிச்சயம் இருக்கா? ஞான ஸ்நானத்தை குறித்த நிச்சயம், பாவ மன்னிப்பின் நிச்சயம் உங்களுக்கு இருக்கா? ஞானஸ்நானம் அதைத்தான் நமக்கு சொல்லுது. ஞானஸ்நானம் நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருப்பதை நமக்கு கற்றுத்தருகிறது. கிறிஸ்துவோடு மரித்து அவரோடு உயிர்த்தெழுந்திருப்பதை கற்றுத்தருகிறது. ஆகவே பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்குள்ள வந்திருக்க வேண்டும். ஆண்டோடைய ஆலயத்தில் வந்து செபம் பண்ணி கொண்டிருக்கையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்தான். நீங்கள் அப்படி ஞான திருஷ்டி அடைய முடியுதா? தெய்வத்தை நீங்கள் தரிசிக்க முடியுதா? தெய்வத்தை நீங்கள் தரிசிக்கிறவர்களாக இருக்கிறீங்களா? நீங்கள் அவரை தரிசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தரிசிக்க முடியும். இங்கே ஆலயத்துக்குள்ளே வந்து பவுல் எருசலேமில் அவரை தரிசித்தேன் என்று சொல்லுகிறார். அதே எருசலேமில் இன்றைக்கு பவுலை கைது செய்வதற்காய் திரள் கூட்டம், பவுலை கொலை செய்வதற்காய் திரள் கூட்டம். என் அன்புக்குரியவர்களே, பவுல் தன்னுடைய அழைப்புக்கு அடிபணிகிறார். ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு ஆண்டுடைய ஆலயத்துக்கு ஓடி வந்து செபித்து பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்று ஆண்டுடைய தரிசனத்தை பெறுகிறான். இந்த தரிசன கண்கள் நமக்கு இருக்கா? ஆண்டவரை நீங்கள் தரிசித்து இருக்கீங்களா? மத்திய 5ஆம் அதிகாரத்தில் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிச்சிருக்கிறோமா? கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த 2 நாட்களில் நான் உண்மை இன்னும் தரிசிக்கட்டும். என் பாடுகள் மத்தியில் நான் உண்மை தரிசிக்கட்டும். நான் தரிசிக்கிற ஒரு மகனாய் மகளாய் என்னை மாற்றுங்க. உண்மை தரிசிக்கணுமே, உண்மை தஞ்சம் அடையணுமே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தகவனை இந்த காலை வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் யார் யார் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஆதி திருச்சபையில் 1ஆம் நூற்றாண்டில் நடந்த அந்த முதல் காரியங்களை குறித்து நாங்கள் படிக்கிறோம். பவுலுடைய வாழ்க்கையில் எருசலேமில் ஒரு ஒய்யாரமாய் சுற்றி திரிந்த மனிதன் இன்றைக்கு அதே எருசலேம் நகரத்துக்குள்ளே கைதியாக கட்டி சங்கடிகளால் கட்டப்பட்டு இழுக்கப்படுகிற ஒரு நிலைமையில் கைது செய்யப்பட்டு அவர்கள் முன்பு படிக்கட்டில் நின்று பிரசங்கம் பண்ணுகிற பவுலை நாங்கள் பார்க்கிறோம். சுவாமி, இதுபோல நாங்களும் உமக்கு ஊழியம் செய்ய வசதி வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லி நாங்கள் ஊழியம் செய்வதற்கு தடைகளை சொல்லாதபடி இருக்கின்ற சூழ்நிலைகளில் உமக்கென்று ஊழியம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். பவுல் உம்மை தரிசித்ததை குறித்து
அங்கே இருந்த யூதர்களுக்கு சாட்சியாய் சொன்னது போல நாங்களும் தினந்தோறும் தரிசிக்கத்தான் ஓடி வருகிறோம். தரிசித்து கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை தாரும். உடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளை தொடர்ந்து வழிநடத்தட்டும். அதிசயங்களை காணப்படணும். உடைய நாமத்தை சொல்லி உடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.